வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வாழ்க்கையில் வெல்த்து, பணம், ஸ்போர்ட்ஸு இது எல்லாமே எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிறேன். வாழ்க்கையை நடத்துறது தான் நீங்கள் வெல்த்து சேர்க்கிறது. வெல்த்துங்கிறது சொத்து, பணங்கிறது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். வாழ்க்கையில் வெல்த் கிரியேட் பண்ணணும், சொத்து கிரியேட் பண்ணணுங்கிறது வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்குற மாதிரி, வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி. 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த நாளில் போன வருஷம் உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் உங்களை கேட்டேன்னா உங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது. புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கினது என்ன கலர்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பர்த்டேங்கிறது உங்கள் ஸ்பெஷல் டே. ஆர்டினரி ஆர்டினரி டேயில் கூட நீங்கள் என்ன ஷர்ட்டு பேண்ட்டு போட்டிருந்தீங்கன்னு தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு டீட்டெயில்டாக எழுதுங்கன்னா உங்களால் எழுத முடியாது, யாராலையுமே முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதுங்கிறது ஹைலைட்ஸ் மட்டும்தான். அந்த பெரிய ஹைலைட்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வெல்த்துங்கிறது. வெறும் ஹைலைட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் பண்ணிவிட்டு பெரிய டீல்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ஸ்விங்கில் பணம் ஜாஸ்தி வருமே தவிர நீங்கள் வெல்த்தை க்ரியேட்டே பண்ண முடியாது. வெல்த்து க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு வொலட்டாலிட்டி வேணும். வொலட்டாலிட்டிங்கிறது மேலேயும் கீழேயும் போகணும். மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குற சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா அசட் கிளாஸும் ஏறும் இறங்கும். தங்கம் கூட 2013லேருந்து 15 வரைக்கும் எங்கேயுமே போகல. இன்ஃபேக்ட் யூஎஸ் டாலரில் 30% குறைஞ்சிது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லாமே வொலட்டைலாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் 1, 2ன்னு நீங்கள் பண்ணுறது தான் விஷயம். 1, 2 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் காசு பெருசாக சேரும். உங்கள் சேர்க்குற பணம் நீங்கள் எங்கே சேர்க்குறீங்க, எப்படி சேர்க்குறீங்கன்னு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறந்துடுற மாதிரி அதை மறந்துடணும். எவ்ரிடே கார்த்தால உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுறது, ஸ்டாக்கு ஏறிட்டா இறங்கிட்டான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். எனக்கு 38 வருஷம் அனுபவம். அதனால் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அதனால் நானே எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பல இடத்துல வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தால் கூட என்னை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி அன்னன்னைக்கு 1, 2ன்னு வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பெரிய பணம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த ஏற்றம் இறக்கமை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதனால் இதுதான் வழி. அடுத்தது எதெல்லாம் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுங்க. உங்கள் சேவிங்ஸும் சரி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் சரி தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பென்ஸுக்கு தனியாக அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் தனியாக அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸில் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினதை செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாமல் உங்கள்கிட்ட பணம் மீதி இருந்தால் அடுத்த வாட்டி கம்மி டாப்அப் பண்ணால் போதும். அதே சமயத்தில் சேவிங்ஸ் பில்டப் ஆகும். எக்காரணத்தை கொண்டும் சேவிங்ஸ்லேருந்து இதுக்கு மாற்றாதீங்க, எதுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு மாற்றாதீங்க. அன்லஸ் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தால் தான் மாற்றணும், இல்லாட்டா பெரிய லைஃப் கோல் இருந்தால் தான் மாற்றணும். இது ரெண்டும் இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பட்ஜெட் பண்ணியிருப்பீங்க, அந்த பட்ஜெட் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணம் மட்டும்தான் இருக்கும். சேவிங்ஸ்லேருந்து மற்ற அசட் கிளாஸஸுக்கு ஆட்டோமேட் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த மாதத்துக்கு பட்டாஸ் லிஸ்ட் வாங்குறதுக்கு இவ்வளோ, அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சின்னு போங்க. மார்க்கெட் ஒரேடியாக விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் வேற எங்கேருந்தாவது பட்டாஸ் லிஸ்ட்டை டாப் பண்ணிக்கோங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பாண்டு பிளான் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்போது வில் பவரை பார்க்க வேண்டாம். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, கம்ப்ளீட்டாக ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத கூட ஆட்டோமேட் பண்ணிட்டேன். அதனால் என் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் போகிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வில் பவரை நம்பி நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். வில் பவருங்கிறது ரொம்ப ஃபிக்கிள். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பயம் வரும். பயம் வந்தால் ஓடி போயிடாதீங்க. வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கோல்ஸை சின்ன சின்ன கோல்ஸாக
பிரிச்சுட்டு போங்க. அந்த சின்ன சின்ன கோல்ஸை வந்து கரெக்டாக ரீச் பண்ணுங்க. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறச்ச நான் வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ நான் எப்படி ரிட்டையர் ஆகணுங்கிறது உங்களுக்கே எவ்வளோ பணம் வேணும்னு தெரியலைன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கே ரெடி இல்லை. ஸோ உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கு நீங்கள் மாதம் எவ்வளோ சேர்த்தா எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள மாதிரி 10, 12ன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். கால்குலேட் பண்ணுறச்ச எஃப்டிக்கு மேலே 2% வரும்னு அசியூம் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே வந்தால் நீங்கள் உங்களுக்கு லக்கு. அதுக்கப்புறமா எந்தெந்த அசட் கிளாஸில் எவ்வளோ போடணும்னு உங்களுக்கு தெரியணும். வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. எப்படி உங்கள் உடம்பு எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்குதோ, எப்படி உங்கள் ஹார்ட்டு நீங்கள் தூங்குறச்ச கூட பீட் ஆகிட்டே இருக்கோ, அதே மாதிரி உங்கள் பணம் 24 மணி நேரமும் உங்களுக்கு வேலை செய்யணும். 24 மணி நேரம் உங்கள் பணம் வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் பணத்தை வந்து எப்போதுமே வேலை செய்ய வைங்க. இப்போது டாட்டா மோட்டார்ஸ் ஷேரோ டைட்டன் ஷேரோ வச்சுருப்போன்னு வைங்க. யாராவது ஒரு வாட்டி ஒரு வாட்ச் கடைக்கோ நகை கடைக்கோ இல்லை ஒரு சென்ட்டு வாங்கிறதுக்கோ இல்லை துணி வாங்கிறதுக்கோ டைட்டனோட கண்ணாடி வாங்கிறதுக்கோ ஏதாவது ஒரு டைட்டன் கடையில் ஏறினாலே நம்மளுக்கு ஒரு லாபத்தில் ஒரு சின்ன போர்ஷன் கிடைக்கும். அது 10 பேர் ஏறினா 1 பைசா கிடைக்குமா இருக்கும். அதுவும் 1 பைசாங்கிறது கவுண்ட்டு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டைட்டன்கிற கம்பெனி உலகத்தில் பல ஊரில் இருக்குது. அமெரிக்காலேயும் இருக்குது. 24 மணி நேரம் ஆன்லைனில் கூட வாங்குறவங்க இருக்காங்க. 24 மணி நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 24 மணி நேரமும் உங்களுக்கு பணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி எல்லா முக்கால்வாசி கம்பெனிகளும் வேலை செய்யும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. ப்ரமோட்டர் நல்லவனாக இருந்து நியாயஸ்தனாக இருந்தான்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். லாங் டேர்மில் ரிசல்ட்ஸ் என்ன பாருங்கள். ஷார்ட் டேர்ம் வின்ஸை பார்க்காதீங்க. ட்ரூ ஃபைனான்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒரு நாளில் 6 அடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி காசு பண்ணுறது கிடையாது. லாங் டேர்மில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இது ஸ்டெடியாக டெஸ்ட் மேட்ச் எழுதுகிற மாதிரி. நேற்று சுந்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த கவாஸ்கரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 1.5 நாள் காஜி அடிக்கணும்னாலும் காஜி அடிப்போம். அதுதான் வாழ்க்கை. T20லேயோ 1 டேலேயோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாது. இதை தான் இன்றைக்கி பாடம். அதனால் உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.